இஸ்ரேலில் பைபிள் ஃபாலோ பண்ணுறாங்களா? பைபிளுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணுங்கப்பா. நீங்கள் குரான்லாம் பண்ணாதீங்க, ரெண்டாம் பட்சம். உங்கள்கிட்ட அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. அமெரிக்காட்டெலாம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் இஞ்சியில் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் குரானை ஃபாலோ பண்ணுறோம். 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எல்லா இடத்துலையும் பன்றி ஹராமு, எல்லா இடத்துலையும் மது ஹராமு, எல்லா இடத்துலையும் விபச்சாரம் ஹராமு, என்ன எல்லா இடத்துலையும் கொலை ஹராமு, எல்லா இடத்துலையும் பொய் பேசுவது ஹராமு, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். எல்லா சரியத்திலும் அதான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த வசனங்களுக்கு வருவோம். நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. முஸ்லிம்களாக இருந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்கள் என்று அழைத்து கொண்டவர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அல்லாஹ் எப்படி குத்தி காட்டுறான் பார். நான் அனுப்பின நபிமார்கள் முஸ்லிம்கள், ஆனால் இவனுங்க வச்சுக்கிட்ட பேர் யூதர்கள். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நான் நபிமார்கள் முஸ்லீம்களாக அனுப்புனேன். அவங்க இவங்க யூதர்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நான் அனுப்புன அந்த தௌராத் இருக்குல்ல, அதை வச்சு தான் வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதை கொண்டே அவர்கள் தீர்ப்பளித்து வந்தனர். அதை பற்றி ஹதீஸும் இருக்குது. புகாரியில் 3455 ஹதீஸ். பனு இஸ்ராயல்களை நிர்வகிப்பவர்களாக இறை தூதர்கள் இருந்தனர். இறை தூதர் ஒருவர் இறக்கும் போதெல்லாம் மற்றொரு இறை தூதர் அவருக்கு பதிலாக வந்து விடுவார். மேலும் எனக்கு பின் எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் எந்த இறை தூதரும் கிடையாது. ஆனால் பனி இஸ்ராயல்களுக்கு இப்படி அல்லாஹ் நிலைமை வைக்கல. ஒரு நபி இறந்தால் இன்னொரு நபி, எவ்வளோ பெரிய பாக்கியம். கன்ஃபியூஷனே வராதுரா வேதத்தில். என்ன கன்ஃபியூஷன் வரும்? டவுட்டுன்னு வந்துச்சுன்னா நபியிட போய் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், வேலை முடிஞ்சது. ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு நபி கொடுக்கப்பட்டது. ஏகப்பட்ட நபிமார்களுடைய புத்தகங்களுடைய கோர்வை தான் அது. தௌராத்துங்கிறது ஆட் ஆகிட்டே வரும். அதில் மூசா நபி வந்தால் தௌராத்து, அதுக்கப்புறம் இன்னொரு நபி வந்தால் அதுவும் தௌராத்து, அதுக்கப்புறம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் அதுவும் போய் தௌராத்தில் அட்டாச் ஆயிரும். அது ஜபூர் வரும், எல்லாம் அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கைடன்ஸ். ஒரே விஷயத்தை 10 பேர் 5 பேர் மாற்றி மாற்றி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த அரபியில் என்ன வார்த்தை வருது அப்படின்னா, அந்த புகாரி ஹதீஸில் கானத்து பனு இஸ்ராயில தசூசுஹுமுல் அன்பியா. தசூசு அப்படின்னா என்ன? சியாசத்துன்னு அர்த்தம். சூசு அப்படின்னா சியாசத்து. இப்போ இன்றைக்கி ஹிந்தியில் மீனிங்கும் சியாசத்தும்பாங்க. சியாசத் தான் அப்படிம்பாங்க. சியாசத்துன்னு என்ன தெரியுமா? அரசியல்னு அர்த்தம். நபிமார்கள் அரசியல் செய்தார்கள். பனி இஸ்ராயலுடைய அரசியல் விவகாரங்கள் நபிமார்கள் செய்து வந்தார்கள். அப்போ நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? இஸ்லாத்தில் அரசியல் இல்லைங்கிறோமா? புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? இங்கே அரசியல் தலைவர் யார்? நபிமார்கள் தான். இன்னைக்கு நபி ஊரில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையே கிடையாது. மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும்